அது ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தாரான கஜபதி ராஜனுக்கு பண ஆசை ரொம்ப அதிகம். மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சு பணமா சேர்க்கறது தான் அவனுடைய வேலையே. அதே ஊர்ல தான் ராமையா அப்படிங்கிற விவசாயி இருந்தான். அவனுக்கு 2 பொண்டாட்டிங்க. பெரியவ சீதாவுக்கு கோவம் அதிகம், வார்த்தையும் அதிகமாவே விடுவா. சின்னவ கீதாவுக்கு பொறுமை அதிகம், எப்ப என்ன பேசணுமோ அதுதான் பேசுவா. வீட்டுல ஒருத்தங்களை கண்டா ஒருத்தங்களுக்கு ஆகலைனாலும் ராமையாவுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஒரு நாள் ராமையா என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்தான். அப்போ சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த சீதா, ஏங்க காலையிலேயே வயலுக்கு போனவரு இப்படி முகம் வாடி போய் வந்திருக்கீங்களே, ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்போ சீதா தண்ணி குடத்தை இறக்கி வச்சுட்டு, அக்கா இருக்கா, எதுக்கு அவ்வளோ கோவமா அவர்கிட்ட கேக்குற? ஏங்க என்னாச்சு? மறுபடியும் அந்த ஜமீன்தார் ஏதாவது பெரிய கஷ்டத்தை தூக்கி தலையில வச்சுட்டாரா? கஷ்டம் இல்லை சீதா, ஒரு இடியையே தலையில இறக்கி இருக்காரு. இன்னைக்கு ஜமீன்தார் சொன்னாருன்னு ஒரு ஆளு வந்து தண்டோரா போட்டான். என்ன தண்டோரா போட்டாங்க? இத்தனை நாளா விளைஞ்ச விளைச்சல வரிங்கிற பேர்ல பாதி எடுத்துக்கிட்டாரு. முந்தா நேத்து ஆடு மாடு வளர்க்கறதுக்கும் வரி போட்டாரு. நம்ம வீட்டுல நமக்காக ஒரு கிணத்தை எடுத்தா அந்த கிணத்துக்கும் தண்ணி வரியே போட்டாரு. இன்னும் என்ன புதுசா வரிய போட்டிருக்காரு? இப்போ அவர் போட்டிருக்கிற வரி பூமிக்கு, நாம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோமே அந்த பூமிக்கு, நாம நடக்கிறோமே அந்த பூமிக்கு. வீடு கட்டுறதுக்கும் நாம நடக்கிறதுக்கும் கூட வரி கட்டணுமாமா. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணி வரிய கட்ட முடியும்? கீதா அதை கேட்டு ஆச்சரியமா, என்னங்க அநியாயம் இது? நமக்கு வர வருமானத்துல ஏற்கனவே அந்த மனுஷனுக்கு பாதி வரிக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இதுல இன்னும் வரி சொன்னா என்ன பண்றது? அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லையா கீதா, அதனால தான் வரி வரியா போட்டு ஏழைங்களோட ரத்தத்தை குடிக்கிறான். நாளைக்கு கணக்கு புள்ள வீடு வீடா வராராமா, நம்ம வீட்டுக்கும் வருவாரு, நம்ம நடுத்தெருவுக்கு போவோம் போல. அப்போ சீதா முந்தானி எடுத்து சொருகிக்கிட்டு, என்னது என் வீட்டுக்கு வந்து அவன் வரி கேட்பானா? அப்படி அவன் வரி கேட்கறதுக்கு என் வீடு தரையில இருந்தாதானே? தரையில என் வீடு இல்லைன்னா அவன் எப்படி என்கிட்ட வரி கேட்பான்? வீடை தரையில கட்டாம வேற எங்க கட்ட போற? வானத்துல கட்ட போறியா? பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு. அப்ப கீதா யோசிச்சு பார்த்துட்டு, அக்கா சரியான யோசனை சொன்ன. நாம ஏன் தரையில வீடு கட்டிக்கணும்? காத்துலயே பேசாம வீடு கட்டிக்கிட்டா? உங்க 2 பேருக்கும் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீடு போக போதேன்னு நான் கவலையில இருக்கேன், காத்துல வீடு கட்டலான்னு பேசுறீங்க. காத்துலனா ஆகாயத்துல இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி உங்க தாத்தா நட்டு வச்ச பெரிய மாமரம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு கிளை இருக்கு, அது எவ்வளவு பெருசா இருக்கு. பேசாம அதுலயே நாம வீடு கட்டிக்கலாமே. இனி நாம தரையில வீடு வைக்க வேணாம், அந்த மரத்துக்கு மேலேயே கிளைக்கு நடுவுல பெரிய வீடு கட்டிக்கலாமே. தங்கச்சி என்ன வேணும்னாலும் சொல்லு, உன் மூளைய கலட்டி வச்சு பூஜை செஞ்சாலும் செஞ்சா தப்பு இல்ல. அவ சொல்றதும் சரிதானங்க. எப்படியே இந்த குடிசை பழசாயிடுச்சே, மாத்தி கட்டும்போது மரத்துக்கு மேல கட்டிக்கலாம். அப்ப அவனுக்கு வரி கட்ட வேண்டிய அவசியமும் இல்ல, நம்ம வீடும் நல்லாவே இருக்கும். ஆனா அந்த ஜமீன்தாரை எதிர்த்தா நம்ம உயிருக்கு ஆபத்து வராதா? நீங்க பயப்படாதீங்க, அந்த ஜமீன்தாருக்கு சரியான பாடத்தை நாங்க கத்து கொடுக்கறோம். நீங்க வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு பாருங்க. அப்படி ராத்திரியோட ராத்திரியா அவங்க 3 பேரும் சேர்ந்து மரத்துல 2 பெரிய கிளைக்கு நடுவுல ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ஏறி இறங்க ஒரு ஏணியையும் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில 2 கிளைக்கு நடுவுல ரொம்பவும் அழகான வீட்டுல தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க எல்லாரும் மரத்து மேல இருக்கிற வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது கீழே ஜமீன்தாருடைய ஆட்கள் வரி வசூல் பண்றதுக்காக வந்தாங்க. டே ராமையா, எங்க இருக்க? மரியாதையா வெளியில வந்துடு. என்னடா இது, நேத்து வரைக்கும் இங்க இவனோட வீடு இருந்துச்சே, இன்னைக்கு வீட்டை காணோம். அப்ப வேற எங்கனா வீட கட்டுறியா? அப்போ சீதா மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு, எவன்டா அவன் என் வீட்டு வாசல்ல வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கிறது? தொண்டையில ஏதாவது மாட்டிக்கிச்சா என்ன? எதுக்கு கொலைச்சுக்கிட்டே இருக்க? ஜமீன்தார் ஆட்கள் தலையை நிமிந்து பார்த்து ஆச்சரியமா, அட கடவுளே, என்ன இது, மரத்துக்கு மேல வீட கட்டியிருக்கீங்க, எங்க ராமையா? அப்ப கீதா பொறுமையா, அவரு வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக காலையிலேயே வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் மேலே ஏறி வந்து பொறுமையா சொல்லு. மரத்துக்கு மேல ஏறி வர நான் என்ன குரங்கா? வீடு கட்டினதுக்கு 10 ரூபாய் வரி தரணும், அதை கொடுங்க. அடே வீணா போனவனே, தரை மேல வீடு இருந்ததானே நாங்க வரி கட்டணும்? எங்க வீடு எங்க இருக்குன்னு உன் முட்டைக்கண்ணை முழிச்சு பாரு. நாங்க மரத்துக்கு மேலதான் வீடு கட்டியிருக்கோம், தரையில எங்க வீடே இல்ல.
அப்புறம் எதுக்குடா நாங்க உங்களுக்கு வரி கட்டணும்? அதுக்கு வீடு மரத்துக்கு மேல இருந்தா வரி தர மாட்டீங்களா? ஏயா, தண்டோரை போட்டப்போ தரையில வீடு இருக்கவங்க தானே வரி கட்டணும்னு சொன்னீங்க. இந்த வீடு என்ன தரையிலயா இருக்கு? மரத்துல தானே இருக்கு. ஒழுங்கா போயிடு. இப்பதான் சோறு வடிச்சிருக்கேன், சுடுகஞ்சி எடுத்து மூஞ்சில ஊத்திட போறேன் அப்படின்னு அவங்க பேசுனதை கேட்டு ஜமீன்தாருடைய ஆட்கள் அங்கிருந்து ஓடியே போயிட்டானுங்க. ஜமீன்தாரோட வீட்டுல ஜமீன்தாரும் கணக்கு பிள்ளையும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வந்து அவங்க எல்லாருமே நடந்தத சொன்னதும் ஜமீன்தாருக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அப்போ அவரு கோவமா, என்னடா சொல்ற? பொம்பளைங்க என்ன எதிர்த்து நிக்கிறாங்களா? எவ்வளவு திமிரு இருந்தா மரத்துக்கு மேல வீட்டை கட்டிக்கிட்டு எனக்கு வரி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க? ஐயா, ராமையாவோட பொண்டாட்டிங்க சாதாரண ஆளுங்க இல்ல. பெரியவ சீதாவுக்கு நாக்கு வால் மாதிரி இருக்கும். சின்னவ கீதா இருக்காளே, அவ ரொம்ப புத்திசாலி. நம்ம சொன்னதுல இருக்கிற ஓட்டைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி மேல இருந்தா தானே வரி கட்டணும், அதான் மரத்து மேல வீடை கட்டியிருக்காங்க. அதுக்கு நான் ஏன் பயப்படணும்? இது என்னோட ஊரு. என் ஊர்ல இருக்கிற மரங்கள் எனக்கு தான் சொந்தம். அந்த மரத்து மேல வீடு கட்டினா எனக்கு வரி கட்டி தான் ஆகணும். வா, இன்னைக்கு நானும் வரேன். அவங்க எனக்கு வரிய கட்டலைன்னா நான் அந்த மரத்தை வெட்டி போட்டுடுவேன். அப்புறம் எங்க வீடை கட்டுறாங்கன்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அவருடைய ஆட்களோடவும் கணக்கு பிள்ளையோடவும் ராமையாவோட வீட்டுக்கு போனாரு. ராமையாவுக்கு ஜமீன்தாரை பார்த்ததும் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. ஆனா சீதா கீதா இவங்க 2 பேருக்குமே ஜமீன்தாரை பார்த்து கொஞ்சம் கூட பயமே வரல. டே ராமையா, என்ன உயரமான இடத்துல உக்காந்துருக்கேன்னு திமிரா? என்னையே எதிர்த்து பேசி வரி கட்ட முடியாதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு இதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும். ஒழுங்கு மரியாதையா கீழே வா. ஐயா, நான் எதுவும் பண்ணலங்க ஐயா, எல்லாம் இவங்க தான். ஏங்கய்யா, எதுக்கு அவரை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டு கட்டினது நாங்க தான். வீடு தரையில இருந்தா தானே வரி கட்டணும். தரையில இல்லாம மரத்துல தானே இருக்கு. இதுக்கு எதுக்கு வரி கட்டணும்? அதை கேட்டு ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சீதாம்மா, நீ அப்பாவியா முட்டாளான்னு எனக்கு தெரியல. நீ சொல்றத கேட்டா சிரிப்பு தான் வருது. வீட்டை என்ன நீங்க காத்தலியா கட்டியிருக்கீங்க? நீங்க கட்டியிருக்கிற அந்த வீடும் நீங்க தங்கி இருக்கிற இந்த மரமும் இப்ப தரையில தானே இருக்கு. அப்படி பார்த்தா இந்த தரைக்காக நீங்க வரிய கட்டி தானே ஆகணும். சரி சரி, 10 ரூபாய் எடு. ஆஹா, நம்ம ஐயா மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது. சரியா பிடிச்சிட்டீங்க ஐயா. இப்ப அவங்க வரிய கட்டி தானே ஆகணும். ஜமீன்தார் சொன்னதை கேட்டு ராமையாவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது கீதா பொறுமையா முன்னாடி வந்து நின்னு, ஐயா சொல்றது சரியாதான் இருக்கு. ஆனா கணக்கு பிள்ளை, ஐயா என்ன சொன்னாரு? தரையில இருக்கிற மரம் அவருக்கு சொந்தம்னு சொன்னாருல்ல? ஆமா, இப்ப அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மரம் ஐயாவோடது தானே. அப்படின்னா சந்தோஷம். இப்பவே உங்க கணக்கு புத்தகத்தை எடுத்து கணக்கு சரியா எழுதுங்க. நம்ம ஜமீன்தார் எங்களுக்கு எவ்வளவு பாக்கி பணம் கொடுக்கணும் அப்படிங்கறத கணக்கு பாருங்க. ஜமீன்தார் ஆச்சரியமா, என்னது, நான் உங்களுக்கு பாக்கி பணம் தரணுமா? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? கீதா என்ன சொல்ல வரா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கீதா, ஏன் கொடுக்க கூடாது? எங்க வீடு எங்க இருக்கு? 2 கிழக்கி நடுவுல காத்துல தான் இருக்கு. நல்லா உத்து பாருங்க. நாங்க எங்கேயும் கட்டல, காலியா காத்துல தான் எங்க வீட்டையே கட்டி இருக்கோம். நாங்க பாட்டுக்கு காத்துல வீடு கட்டிக்கிட்டு இருந்தா உங்க மரம் இந்த பூமிய பொழந்துக்கிட்டு மேல வந்து எங்க வீட்டை சுமந்துக்கிட்டு காலி இடத்த ஆக்கிரமிச்சுக்குச்சு. எங்க இடத்துல இன்னொருத்தவங்களோட மரம் விளைஞ்சதுன்னா அதுக்கு நீங்க பணம் கட்டணும்ல. அந்த பணத்தை தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். கணக்கு பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, நியாயப்படி பார்த்தா இன்னொருத்தவங்களோட இடத்துல நம்ம மரம் முளைச்சதுன்னா நாம அதுக்கு பணம் கட்டி தானே ஆகணும். கேட்டீங்களா ஜமீன்தார் ஐயா? உங்க மரம் எங்க இடத்த ஆக்கிரமிச்சதுக்கு நீங்க மாசத்துக்கு எங்களுக்கு தான் 5 ரூபாய் வாடகை கட்டணும் இல்லீங்களா கணக்கு பிள்ளை? என்னது, என் மரத்துல நீங்க வீடு கட்டிக்கிட்டதுக்கு நான் உங்களுக்கு வாடகை தரணுமா? இது என்ன அநியாயம்? இருங்கய்யா, இன்னும் முடியல. உங்க மரத்தோட இலை தினமும் எங்க வீட்டு வாசல்ல வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அதை பெருக்கி பெருக்கி எங்களுக்கு இடுப்பு வலிதான் வருது. அப்படி பார்த்தா அதுக்கு நீங்க கூலிக்கு எங்களுக்கு மாசத்துக்கு இன்னொரு 5 ரூபாய் கொடுக்கணும். எழுதுங்க கணக்கு பிள்ளை, இதையும் எழுதுங்க. அது மட்டும் இல்ல கணக்கு பிள்ளை, மழையில காத்தடிச்சதுல இந்த மரத்துல இருக்கிற மாங்கால ஒரு 10 மாங்காய் எங்க வீட்டு கூரையில விழுந்துச்சு. அதனால கூரை அடி வாங்கிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு இன்னொரு 5 ரூபாய் செலவாச்சு. அந்த கணக்குப்படி பார்த்தா இவர் மரத்தாலதான் எங்க வீடு அடி வாங்கியிருக்கு. அப்படி பார்த்தா
அதுக்கு இன்னொரு 5 ரூபாவும் அந்த கணக்குல சேர்த்துக்கோங்க. கணக்கு பிள்ளை, எல்லாத்தையும் எழுதிட்டீங்களா? மொத்தம் எவ்வளவு ஆச்சு? எங்களுக்கு வாடகை 5 ரூபா, பெருக்கி எடுக்கிறதுக்கு 5 ரூபா, அப்படியே கூரையை சரி பண்ணதுக்கு 5 ரூபா, மொத்தம் 15 ரூபா ஆச்சு. அந்த கணக்குப்படி ஐயா தான் எங்களுக்கு 15 ரூபா கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுவோம். அவங்க சொன்ன கணக்கு கேட்டு ஜமீன்தாருக்கு மயக்கம் வராத ஒரே ஒரு குறை தான். அவங்க 10 ரூபா வரி வாங்க வந்தா இவங்க 15 ரூபா கூலி பணம் கேக்குறாங்க. அந்த குடும்பம் போடுற நாடகத்தை பார்த்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தாருக்கு ரொம்ப அவமானமாவும் இருந்துச்சு, கோவமும் அதிகமாச்சு. நாடகமெல்லாம் ஆடி முடிச்சிட்டீங்களா? இது ஏன் மரம் தானே? இப்பவே நான் இந்த மரத்தை வெட்டிட்டேன்னா உங்க வீடு காத்துல இருந்து கீழே வந்து விழும். டே பைரவா, கோடாலிய கொண்டு வா. இப்பவே இந்த மரத்தை வெட்டுறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கறேன். அட, இதுல எதுக்கு நீங்க தாமதம் பண்ணிக்கிட்டு? கோடாலியை எடுத்துட்டு வாப்பா, ஐயாவே இந்த மரத்தை வெட்டுவாரு. ஆமா ஆமா, வெட்டுங்க வெட்டுங்க. எங்க வீடு கீழே விழுந்து நாங்க அதுல செத்து போயிட்டா அதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னங்க கணக்கு பிள்ளை, மகாராஜாவோட சாசனத்துல அதுக்கு என்ன தண்டனைன்னு எழுதி வச்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது தூக்கு தண்டனை. ஆமாங்க ஐயா, நீங்க இப்படி 3 பேரை கொன்னுட்டீங்க அப்படின்னா உங்க ஜமீன்தார் பட்டம் போயிடும். உங்க சொத்தெல்லாம் மகாராஜா எடுத்துப்பாரு. அது மட்டும் இல்ல, உங்களை தூக்குல தொங்க விடுவாங்க. ஜமீன்தார் உடனே கோடாலிய கீழே போட்டுட்டு தலையில கை வச்சு, அட கடவுளே, இவங்க பொம்பளைங்களா இல்ல ராட்சசிங்களா? விட்டா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க போலயே. ராமையா, உன்கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. ஐயா, அந்த 10 ரூபாய் வரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மரத்துக்கும் எனக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த மரத்தில் காய்க்கிற மாம்பழங்களை நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு எதுவும் தர வேண்டாம். ஆனால் ஒன்று, இதுக்கப்புறம் நீங்களும் மாதம் மாதம் எனக்கு வாடகை தரணும், கூலி தரணும்னு 15 ரூபாயெல்லாம் கேட்கக்கூடாது. இனிமே இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் ஆட்களோட அங்கிருந்து போயிட்டாரு. ஜமீன்தார் போனதுக்கு அப்புறமா ராமையா பெருமையா தன் பொண்டாட்டிங்களை பார்த்தான். அவங்க 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. ஊருக்காரங்க எல்லாருமே அவங்க 2 பேருடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து பாராட்டினாங்க. அன்னையில இருந்து ராமையா அவனுடைய 2 மனைவிகளோட அந்த மர வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சான். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது புத்திசாலித்தனமாவும் பொறுமையாவும் இருந்தா போதும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் நிரூபிச்சிருந்தாங்க. விருட்சபுரம் அப்படிங்கிற ஊர்ல யாரோட வீடும் தரையில இருக்காது. ஊர்ஜனங்க தொடர்ந்து வர வெள்ளத்தினால பயந்து போய் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பெரிய பெரிய மரத்தின் மேல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏங்க, சூரியன் இப்பதான் வரான் பாருங்க. நம்ம மரத்துக்கு மேல இருந்து அந்த சூரியனை பார்க்கும்போது எவ்வளவு வெளிச்சமா தெரியறான்ல. அது மட்டும் இல்ல, இங்க உட்காரும் போது வீசுற இந்த காத்து மனசுக்கு ஏதோ ஒரு அமைதிய கொடுக்குது. சரி, நான் கீழே தரையில போய் அடுப்பு பத்த வச்சுட்டு வந்துடுறேன். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இப்படி ஒரு யோசனையை பண்ணது ரொம்ப அதிசயம்தான். நம்ம மரத்துக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம். வெள்ளம் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மரத்தோட கிளைகள் பாத்தியா, ஒரு சுவர் மாதிரி நம்ம எல்லாருக்குமே எப்படி பாதுகாப்பை கொடுக்குதுன்னு. அப்ப பக்கத்து மரத்துல இருக்கிற கௌரி, ஆமா ராமையா, நீ சொன்னது என்னமோ உண்மைதான். இந்த மரம் நமக்கு பெத்த தாயோட மடி மாதிரி. குளிர்காலத்துல நமக்கு குளிரவும் விடாது, வெயில் காலத்துல வெயில அதிகமா வரவும் விடாது. உண்மையிலே சொல்லணும்னா இங்க வாழ்றதுக்கு நம்ம கொடுத்துதான் வச்சிருக்கணும். ஆமா கௌரி அக்கா, தரையில வீடு இருந்தாலாவது ஏதாவது விஷப்பூச்சியோ பாம்போ வரும்னு பயப்படலாம். ஆனா நாம இப்போ உயரத்துல இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. சரிங்க, நான் போய் பழம் எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். பார்த்து மரத்தை விட்டு இறங்கு. அந்த ஏணிய இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இறங்கு. சீதம்மா கீழே இறங்குற நேரத்துல பட்டணத்துல இருந்து வீரையா வந்தான். தரையில ஒரே ஒரு வீடு கூட இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ராமையா சீதம்மாவை பார்த்து வீரையா பக்கத்துல வந்தான். ஐயா வணக்கங்க, என் பேரு வீரையா. பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல இருந்து வரேன். ஆமா, இந்த ஊர்ல ஒரு சின்ன குடிசைய கூட காணுமே. ஆனா மனுஷங்க நீங்களாம் இருக்கீங்க. ஆமா, நீங்களாம் எங்க தங்கிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, எங்க ஊர்ல தரையில வீடு இருக்காது. ஏன்னா எங்க ஊருக்கு அடிக்கடி வெள்ளம் வரும். அதனால அதோ தெரியுது இல்லைங்களா, பெரிய பெரிய மரம். அந்த மரத்துக்கு மேல வீடு கட்டி வாழறோம். அதுதான் எங்களுடைய வீடு. வீரையா சிரிச்சுக்கிட்டே, மரத்துல குரங்குங்க தான் வாழும், மனுஷங்க நீங்க வாழறதா சொல்றீங்க? பட்டணத்துல நாங்கெல்லாம் வீடு கட்டி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, மழை வந்தா எப்படி நீங்க தாங்குவீங்க? உங்களுக்கு இது கிண்டலா இருக்கலாம், ஆனா எங்க முத்தாத்தா காலத்துல இருந்து நாங்க இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
இயற்கையா எங்களுக்கு கொடுத்த அந்த மரங்களையே வீடா மாத்தி நாங்க இங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தரையில வீடு இருந்தா தினமும் வாசல் பெருக்கி கோலம் போடலாம். இந்த மரத்துல தினமும் ஏறி இறங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நான் சொல்றத கேளுங்க. எல்லா ஊர்க்காரங்கள மாதிரி நீங்களும் தரையில வீடு கட்டிக்கோங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அதை கேட்ட ராமையா யோசிச்சு, நீங்க சொல்றதும் உண்மைதான் தம்பி. நானும் பக்கத்து ஊருக்கு போனப்ப பார்த்தேன். எல்லாரும் தரையில வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் இங்க பூமி இருக்கு. அங்க வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஏங்க, ஆனா அதுக்கு நம்ம ஊர் தலைவர் ஒத்துக்கணுமே. அவருக்கு பழைய வழக்க பழக்கம் தானே பிடிக்கும். ஏன் ஒத்துக்க மாட்டாரு? எல்லாரும் சேர்ந்து பேசினா ஒத்துப்பாரு. அவருக்கு நாம புரிய வைப்போம். அப்படி ராமையா வீரையா சேர்ந்து ரங்கையா கிட்ட போனாங்க. மரத்துக்கு கீழே எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, தம்பி சொல்றது சரின்னு தாங்க படுது. நாம ஒன்னும் பறவைங்க இல்லையே மரத்துக்கு மேல கூடு கட்டி வாழ. மனுஷங்க தானே. எல்லாரும் நாம மரத்துல வாழ்றத பார்த்து கிண்டல் பண்றாங்க. நாமளும் ஏன் அவங்கள மாதிரி தரையில வீடு கட்டிக்க கூடாது? ராமையா, கொஞ்சம் பார்த்து பேசு. நாம மரத்துக்கு மேல வீடு கட்டி வாழறது யாருக்கோ பயந்து இல்ல, இயற்கைக்கு பயந்து. நம்ம ஊரு விருட்சபுரம் 2 ஆத்துக்கு நடுவுல பள்ளத்துல இருக்கு. எப்ப வேணும்னாலும் நம்ம ஊருக்குள்ள வெள்ளம் வர முடியும். அப்ப எல்லாத்தையும் நாம இழக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் மரத்து மேல வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஐயா, வெள்ளம் அடிக்கடி வராது இல்லைங்களா? என்னைக்கோ ஒரு நாள் வரப்போற வெள்ளத்துக்கு பயந்து வருஷம் முழுக்க மரத்திலேயே எப்படி வாழ முடியும்? வீடுன்னு ஒன்று தரையில இருந்தா தானே அது உங்களுக்கு வசதியா இருக்கும். இங்க பாருப்பா தம்பி, நீ இந்த ஊருக்கு புதுசா இருக்கலாம். எங்களுக்கு இந்த மர வீடே வசதியா தான் இருக்கு. இந்த இயற்கையோட ஒன்றி நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த இயற்கையை நம்பி வாழ்றவங்களுக்கு எப்பவும் எந்த ஆபத்தும் வராது. இயற்கைய நாங்க மதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நான் இனி மரத்துல வாழ மாட்டேன். எனக்கு தரையில வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் தரையில வீடு கட்டி வாழ போறேன். நீங்க மரத்திலேயே வாழ்ந்துக்கோங்க. யாரு நல்லா வாழறதுன்னு பாப்போம். இங்க பாரு ராமையா, அவசரப்படாத. நாம காலங்காலமா இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தரையில புழு பூச்சி இருக்கும். பெரியவங்க பேச்ச கேட்டு ஒழுங்கா வாழ கத்துக்க. இங்க பாரு சீதா, இவங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. வா, இப்பவே மூங்கில் கொம்பை வெட்டி எடுத்துட்டு வந்து நமக்கு வீடை கட்டிக்கலாம். நல்லது ராமையா, என்னோட யோசனையை கேட்டு உன் முடிவை எடுத்ததுக்கு நானும் 2 நாள் உன் கூடவே தங்கி இருந்து உதவி பண்றேன். ஒரு ஜனங்களுக்கு புரியட்டும். ராமையா, வீரையா, சீதா 3 பேரும் சேர்ந்து மூங்கிலாலையும் புல்லாலையும் ஒரு வீட்டையும் கட்டினாங்க. சரியா 3வது நாள் ஆகாயத்துல இருந்த மேகங்கள் எல்லாமே மெதுவா கருப்பாக ஆரம்பிச்சுது. ஏங்க, ஆகாயம் எவ்வளவு கருப்பா மாறிடுச்சு பாத்தீங்களா? காத்தும் ரொம்ப வேகமா வீசுது. தரையில வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற ராமையா சீதாவோட நிலைமையை நினைச்சா எனக்கு பயமா இருக்குங்க. ஆமா கௌரி, மழை நல்லா தான் பெய்யும் போல தெரியுது. இவங்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். புயல் காத்து வீசும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. மழை வந்தா இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்களோ? ஏன் பாரு அங்கய்யா, மழை வருதே. இப்பவே நிறைய தண்ணி கீழே தேங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வருமோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் ராமையாவோட வீட்டுக்குள்ள வெள்ள நீரு மெதுவா வர ஆரம்பிச்சுது. வீடு காத்துக்கு அசைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏங்க, என்னங்க இது? நாம கீழே வீடு கட்டினதுனால வெள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதே நேரம் நாம மரத்துக்கு மேல வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நிம்மதியா தூங்கிருப்போமே. இப்போ ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத லக்ஷ்மி, மழை விட்டதும் நாம வேற ஏதாவது பண்ணலாம். இப்போதைக்கு தைரியமா இரு. வீரையாவும் ரொம்ப பயந்து போய், ராமையா, எங்க பட்டணத்துல இப்படி ஒரு வெள்ளம் வந்ததே இல்ல. உங்களுக்கு நான் தப்பான யோசனைய சொல்லிட்டேன் போல. நாம வெள்ளத்துல முழுக போறோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் மழை அதிகமாகி அணைக்கட்டு உடைஞ்சி வெள்ளநூறு ஊருக்குள்ள வந்து ராமையாவோட வீட்டை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. எங்க குடிசை வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சீதா, கையை இறுக்கமா புடி, விட்டுடாத. ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க. கௌரி அக்கா, யாராவது வந்து காப்பாத்துங்க. நான் தண்ணியில முழுகிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, மரத்துக்கு மேல வீடு கட்டியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போலயே. அண்ணா, யாராவது இருக்கீங்களா? யாராவது காப்பாத்துங்க. எனக்கு நீச்சல் வேற தெரியாதுண்ணே. ராமையா, சீதா, பயப்படாதீங்க. இதோ இந்த மரத்தோட விழுத தூக்கி போடுறேன். அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்துடுங்க. ஆமா ராமையா, பயப்படாத. இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் மேலே ஏறி வாங்க. முதல்ல சீதாவை அனுப்புங்க. அவ தான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. சரிங்க ஐயா. சீதா, சீக்கிரமா இந்த விழுத பிடிச்சிக்கோ. பத்திரமா பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறு. இந்த மரம் தான் நம்ம உயிரை இன்னைக்கு காப்பாத்த போகுது. சீக்கிரம் ஏறு. அப்படி மரத்துக்கு மேல நின்னு அந்த மரத்தோட விழுத போட்டு வீரையா, ராமையா, சீதா 3 பேரையுமே மரத்தோட உச்சிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க.
அது ஆலமரம் அப்படிங்கறதுனால காத்துக்கு கொஞ்சம் கூட அசையவே இல்ல. ஆனா மரத்துக்கு கீழே தான் வெள்ள நீர் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கல. அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெள்ள நீர் அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ சீதா கௌரிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, கௌரி அக்கா, நேத்து ராத்திரி மட்டும் நீங்க எங்க உசுர காப்பாத்தலனா நாங்க என்ன ஆயிருப்போமோ. கடைசியில இந்த மரம் தான் எங்க உசுர காப்பாத்தி இருக்கு. ஏதோ திமிரெடுத்து போய் கீழே வீடு கட்டி எங்க உயிரை நாங்களே பலி கொடுத்துக்க பார்த்தோம். பரவாயில்ல விடு சீதா, தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தானே தப்பு பண்ண. இப்ப பாரு, இந்த மரம் தான் நம்மள காப்பாத்தி இருக்கு. நம்ம இயற்கை தான் நம்மள காப்பாத்தும். அதனால பெரியவங்க பேச்ச நாம கேட்டு மதிக்கணும். ராமையா வருத்தப்பட்டு, தலைவர் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம முன்னோர்கள் பண்ண இந்த வேலையை நான் கிண்டல் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த இயற்கையை என்னை தண்டிக்க வந்துடுச்சு. அவங்க எல்லாரும் யோசிச்சு தான் இதை செஞ்சிருக்காங்க. இனிமே நான் தரையிலலாம் வீடு கட்டிக்க மாட்டேன், மரத்து மேலேயே வாழ்ந்துக்கிறேங்க ஐயா. என்னையும் நீங்க மன்னிக்கணுங்க ஐயா. ஏதோ பட்டணத்துல வாழ்ந்தவன், உங்க ஊரை பத்தி சரியா தெரியாமலே நான் அறிவுரை கொடுத்தது என்னோட தப்பு தாங்க ஐயா. எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நான் மூக்க நுழைச்சிருக்க கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, பெரியவங்க சொல்றத தப்புன்னு நினைக்க கூடாது, முட்டாள்தானோன்னு யோசிக்க கூடாது. அவங்க காரணமே இல்லாம எதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு போறது உங்களுக்கு நல்லது. சரி விடுங்க, அவங்க தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இனிமே இப்படி தப்பு செய்யவே மாட்டாங்க. இயற்கை தான் நமக்கு அன்னையும், இயற்கை தான் நமக்கு யமனும். இயற்கை எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. நாம தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். சில நாட்களுக்கு அப்புறமா மழை தண்ணி எல்லாமே போய் இப்போ அங்க சூழ்நிலை சாதாரணமா இருந்துச்சு. வீரையா மறுபடியும் பட்டணத்துல இருந்து வந்தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க ஐயா, நான் மறுபடியும் வந்திருக்கிறத பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? நான் தப்பான விஷயம் எதுவும் செய்ய வரல. இதோ இதெல்லாம் பெரிய பெரிய மரமா வளரக்கூடிய செடிங்க. இந்த செடிங்களை இந்த ஊர்ல ஏன் சார்பா நட வந்திருக்கேன். இந்த செடிங்களுக்கு நிறைய மருத்துவ குணமும் இருக்குங்க ஐயா. நல்லது வீரையா, இப்ப நீ எங்க ஊருக்கு ஏத்த மாதிரியே பேசுற. இங்க இருக்கிற மரங்கள் பத்தாதுன்னு நீ இன்னும் மரங்களை வளர்க்க பாக்கற. உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். நான் மனசார உன்னை பாராட்டுறேன். தலைவரே, நானும் என்னோட திமிரை முழுசா விட்டுட்டேன். இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி தான் நான் கேட்டு நடப்பேன். உங்க எல்லாரோடைய பேச்ச மீறி எப்பவும் எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு தடவை நான் செஞ்சு பட்டதே போதும். பெரியவங்க பேச்ச மதிக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஆமாக்கா, அவரு முத மாதிரி இல்ல. இப்பெல்லாம் அவரு தரையில வீடு கட்டணுங்கிற பேச்ச பேசுறதே இல்ல. மரத்துக்கு மேலேயே அவருடைய எல்லா வேலைகளையும் பாத்துக்கிறாரு. எனக்கும் தான் அந்த மரத்துக்கு மேல படுத்து தூங்கும் போது சில்லுன்னு காத்து வீசும் போது சொர்க்கமே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியுது. உண்மைதான் சீதா, இயற்கை நம்மள நேசிக்கும், நமக்காக நிறைய கொடுக்கும். அந்த இயற்கையை நாமளும் நேசிக்கும் போதுதான் அந்த இயற்கை எல்லாத்தையுமே நமக்கு 2 மடங்கா கொடுக்கும். எப்பவுமே நம்ம இயற்கைய மதிக்க கத்துக்கணும். ஆமா ஆமா, நமக்குன்னு ஒருத்தங்க ஒண்ணு கொடுக்கும் போது அவங்கள நாம மதிக்கிறோம்ல, அப்ப இயற்கைய மட்டும் நாம ஏன் மதிக்க கூடாது? எப்படியும் இந்த மரத்துக்கு மேல வீடு கட்டி நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம ஊருக்கு எந்த ஆபத்தும் வராது. எந்த ஒரு பயமும் இல்லாம நாம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வீரையா கொண்டு வந்த செடிகளை ஊர்ல அங்கங்க நட்டு வச்சாங்க. அந்த செடிகளும் மரங்களா ஆகி எல்லாருக்குமே வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு மாதிரி. அங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்கன்னா அது காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான், அவங்க நல்லதுக்காக தான் சொல்லிருப்பாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும்.